நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பிரதமர் மோடி எதுவும் பேசவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பிரதமர் இன்று திருச்சியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவரும் தற்போது இணையமைச்சருமாக இருக்கக்கூடிய எல் முருகன் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை பிரதமர் பேசியிருக்கிறாரு. பாஜக நிர்வாகிகள் மத்தியில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு? இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இது ஒரு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அங்கே பார்த்துறீங்க, அரங்கில் பிரதமர் உள்ளே வந்ததிலிருந்து பிரதமர் வெளியில் போகிற மோடி 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 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களுடைய அவருடைய முக்கிய உரையினுடைய நோக்கமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. நாம் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை வலியுறுத்தி அவருடைய பேச்சானது இருந்தது. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்றது தொடங்கி அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களை நேசிக்கிறார், தன்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் மற்றவர்களை பார்க்கிறார் என்றது அவர் நேசிப்பவர் தெரிந்தது. அதே போல் மீனவர்களை பற்றின பேச்சு. அதை தவிர்த்து அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். பிரதமருடைய மெயினே ஏன்னா நம்ம வளர்ச்சியடைந்த பாரதமாகணும்னா இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்த வேண்டும். அதனால தான் பிரைம் மினிஸ்டருடைய கதி சக்தி என்று சொல்லக்கூடிய நேஷனல் மாஸ்டர் பிளான்ல தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள், ரயில்வேல குறிப்பாக அவர் பர்டிகுலராக சொன்னார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 6000 கோடி நிதி ஒதுக்குனது. அதே மாதிரி நீங்கள் 2009 2014 அந்த 5 ஆண்டுகளுக்கு நிதி ஒதுக்குனது வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டுமே 6000 கோடி ரயில்வே திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹைவேக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் சொன்னது யூபிஎனுடைய அந்த 10 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இதில் 1,20,000 கோடிக்கு மேலே நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2.5 மடங்கு அதிகமான நிதியானது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நிதி குறித்து மேடையிலேயே பேசியிருந்தார். அதற்கு உடனடியாக பதிலும் கிடைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க நிதி கேட்டிருக்கிறார்கள். மத்திய குழு பார்த்துட்டு போயிருக்காங்க. மத்திய குழு அறிக்கை கொடுத்த பிறகு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இன்று பிரதமரை தனியாக எதுவும் சந்திச்சிங்களா? கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக எதுவும் பேசப்பட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. முழுமையாக அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்தீங்க. அரசாங்க பட்டமளிப்பு விழா, அதை தொடர்ந்து இந்த விமான நிலையம் கிட்டத்தட்ட 1150 கோடி ரூபாய் ஒரு நவீன விமான நிலையம். அந்த விமான நிலையத்தை பற்றி சொல்லணும்னா நவீன விமான நிலையம். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தினுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பண்பாடு, திருச்சியினுடைய பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் விதமாக, பிரதிபலிக்கும் விதமாக இந்த விமான நிலையம் வந்திருக்கிறது.